Hello students, welcome to our channel. So last video la வந்து நம்ம PCM group physics, chemistry, mathematics group பத்தி explain பண்ணிருப்போம். So அதுலயே சொல்லிருப்பேன் ஒரு குரூப்பா வந்து explanation கொடுப்பேன். So இப்போ அந்த வீடியோ தான் நம்ம தர போறோம். அதுல வந்து first mechanical engineering பத்தி detailed explanation வீடியோ கொடுக்க போறோம். அதுல என்னென்ன futures இருக்கு, outcomes இருக்கு, salary expectation, என்ன கம்பெனில ஜாயின் பண்ணலாம், எது டாப் காலேஜஸ், லைன் பை லைனா வந்து உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ இப்போ நம்ம வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல ஃபர்ஸ்ட் வந்து கோர்ஸோட அவுட்கம். ஸோ இப்போ நம்ம அந்த கோர்ஸ் எடுத்தோம்னா என்னென்னலாம் படிக்கலாம், ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் என்னென்னலாம் ஆகலாம். இப்போ அந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா ஆஃப்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நம்ம என்ன ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலாம்ன்றதான் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் அண்ட் ப்ரொடக்ஷன், automotive and aerospace industries, thermal energy and power plant, robotics and automation, maintenance and quality control, research and product design, innovation testing. ஸோ இந்த இதெல்லாம் வந்து ஆஃப்டர் யூஜி நீங்க முடிச்சோன்னா என்ன மாதிரி ஒர்க்ஸ் பண்ணலாம், எங்க போய் ஒர்க் பண்ணலாம்ட்டு சொல்லியிருக்கேன். நெக்ஸ்ட் மிஷின் சிஸ்டம் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜின்ஸ் ஒர்க் ஆன். ஸோ இது வந்து நம்மளோட கோர்ஸ் அவுட்கம்ஸ். எந்த மாதிரிலாம் ஒர்க் பண்ணலாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர், கார்ஸ், பைக்ஸ், அதே மாதிரி லாரி, அதுல ஒர்க் பண்ணலாம், மிஷின்ஸ் அதான் சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் கார்ஸ், பைக், ஏர்கிராஃப்ட், ராக்கெட், ஷிப்ஸ், இண்டஸ்ட்ரியல் மிஷின்ஸ் இன் ஃபேக்டரிஸ், ஃபேன்ஸ், இன்ஜின்ஸ், ரெஃப்ரிஜரேட்டர், ஏசி டர்பைன்ஸ், ரோபோட்ஸ், ஆட்டோமேஷன் சிஸ்டம், ட்ரோன்ஸ், பவர் பிளான்ட் அண்ட் ரெனியூபிள் எனர்ஜி எக்யூப்மெண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நீங்க முடிச்சோடனே நீங்க ரேட்டட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சதை வந்து அதுலேயே வந்து இப்போ நியூ டெக்னாலஜி எல்லாம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி சர்வீஸ் பண்றது தான் வந்து நான் என்னென்ன சர்வீஸ் பண்ணலான்ட்டு ஒரு சின்ன டீட்டெயில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் சப்ஜெக்ட்ஸ் என்ன, மெக்கானிக்கல் இன்ஜினியர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் படிக்க போறீங்க, லைக் வந்து மேஜர் சப்ஜெக்ட்ஸா நான் சொல்ல போறது. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்னா இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ், இன்ஜினியரிங் மெக்கானிக்ஸ், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ், தெர்மோடைனாமிக், ஹீட் டிரான்ஸ்ஃபர், மிஷின் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி. இதெல்லாம் வந்து ஒரு கோர் சப்ஜெக்ட்ஸ். இதெல்லாம் மோஸ்ட்லி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் எடுத்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் மெயினான சப்ஜெக்ட்ஸ். நெக்ஸ்ட் இதுலயே வந்து அட்வான்ஸ், இப்போ வந்து அட்வான்ஸா என்ன படிக்கணும்னா லைக் இது வந்து மோஸ்ட் ஆஃப் தி காலேஜஸ்ல வந்து இருக்கும். இல்லாம சில பேர் வந்து எனக்காக இதுல வந்து நான் தனியா சர்டிபிகேட் எடுக்கணும் அன்ட்டு படிக்கிறவங்க தான் வந்து இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்பெஷலைசேஷன் கோர்சஸ். ரொபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் இதெல்லாம் நார்மலா பேசிக்கான திங்ஸ் தான் வந்து நம்ம காலேஜ்ல சொல்லி தருவாங்க. ஆனா பட் வந்து பேசிக்கான திங்ஸ் வச்சு நம்ம வந்து ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ண முடியாது. அவங்க வந்து அதுல என்ன சர்டிபிகேஷன் பண்ணிருக்கியா, கோர்ஸ் பண்ணிருக்கியான்னு கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ கோர்ஸ் நீங்க பண்ணணும் அப்படின்னா இந்த கோர்சஸ் எல்லாம் இப்ப இருக்க ஜென்ரேஷனுக்கு, இப்ப இருக்க டெக்னாலஜிக்கு நீங்க இந்த கோர்சஸ் வந்து சர்டிபிகேட் பண்ணீங்கன்னா ஒரு ஈஸியா வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னென்ன கோர்சஸ்னா ஃபர்ஸ்ட் ரொபோட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், தெர்மல் இன்ஜினியரிங், மெக்கட்ரானிக்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், கேட், கேம், சிஏஇ, இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் அண்ட் ஹெச்விஏசி, ரெஃப்ரிஜரேட்டர் அண்ட் ஏசி. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் நீங்க சர்டிபிகேட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் லேப்ஸ் அண்ட் ப்ராக்டிக்கல் ட்ரைனிங். ஸோ இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்ல லேப்ஸ் வராதா, ப்ராக்டிக்கலா எதுவும் வராதா, வெறும் தியரிக்கல் சப்ஜெக்ட்ஸா இருக்கும்னா இல்ல, ப்ராக்டிக்கலும் இருக்கும், லேப் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ அதுல வந்து மெக்கானிக்கல் ஒர்க் ஷாப்ஸ், கேட், கேம் மாடலிங், வெல்டிங், லாத்தி, ட்ரில்லிங், மைலிங் லேப்ஸ், தெர்மல் லேப், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் லேப்ஸ், ஆட்டோமொபைல் லேப், இன்டர்ன்ஷிப் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்க்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு லேப்ல வரும். ப்ராக்டிக்கலா நீங்க வந்து ஒர்க் பண்ணணும், ட்ரெயின் ஆகணும். நெக்ஸ்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். எங்கெல்லாம் வந்து எனக்கு நான் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சோன்னே எனக்கு எங்கெல்லாம் ஜாப் கிடைக்கும், எந்த மாதிரி எல்லாம் ஜாப்ஸ் கிடைக்கும், எந்த ஆஃபீஸ்ல எனக்கு ஜாப்ஸ் கிடைக்கும் அண்ட் சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் டிசைன் இன்ஜினியரிங் ஆஃப்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் என்ன ஃபீல்ட்ல என்ன டொமைன்ல கிடைக்கும் எனக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிவ் வெஹிக்கல் இன்ஜினியரிங், ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங், சைட் மேனேஜர், பிளான்ட் மேனேஜர், மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர், குவாலிட்டி இன்ஜினியர், டெஸ்டிங் இன்ஜினியர், ஹெச்விஏசி இன்ஜினியர், ப்ராஜெக்ட் இன்ஜினியர் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஜினியர். ஸோ இதெல்லாம் வந்து இந்த டொமைன்ல எல்லாம் மெக்கானிக்கல் இன்ஜினியர் முடிச்சோடனே இதுல இந்த ஃபீல்ட்ல எல்லாம் உங்களுக்கு வந்து ஒர்க்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் வாய்ப்பு இருக்குல்ல, இந்த டொமைன்ஸ் எல்லாம் ஒர்க்ஸ் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் பிரைவேட் ஜாப் சோர்ஸ். எந்த கம்பெனில எல்லாம் எனக்கு வந்து ஜாப்ஸ் கிடைக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சனா அசோக் லீலண்ட், டாடா மோட்டார்ஸ், மஹிந்திரா, மாருதி சுசுகி, ஹுண்டாய், ஃபோர்ட், ஷெல், டிவிஎஸ் மோட்டார்ஸ், ரிலையன்ஸ், அசோக் லீலண்ட், ஓஎன்ஜிசி, பெல், என்டிபிசி, இந்தியன் ரயில்வே, கவர்மெண்ட், ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, ஹெச்ஏஎல், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்ஸ்,
சைமன்ஸ், போட்ஸ், ஜிஇ அண்ட் கேட்டர்பில்லர். ஸோ இந்த கம்பெனிஸ்ல எல்லாம் வந்து காலேஜஸ்ல நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் வரும். ஸோ இந்த ஆஃபீஸ்ல எல்லாம் நீங்க போய் வந்து ஜஸ்ட் இன்டர்வியூ ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு ஒர்க்ஸ் கிடைக்கும். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். நான் இது வரைக்கும் சொன்னது வந்து வெறும் பிரைவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மட்டும்தான். இப்போ கவர்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல என்னெல்லாம் இன்ஜினியரிங் ஆஃப்டர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கவர்மெண்ட் வந்து என்னெல்லாம் வந்து ஜாப்ஸ் தரும். கவர்மெண்ட் இன்ஜினியரிங் சர்வீசஸ், கேட், ஐஇஎஸ், டிஎன்இபி, பிடபிள்யூடி, ரயில்வே மெட்ரோ, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட், ஐஎஸ்ஆர்ஓ, டிஆர்டிஓ, பிஏஆர்யூ, இந்தியன் ஆர்மி, நேவி ஃபோர்ஸ், டெக்னிக்கல் ரோல்ஸ். ஸோ இதுலலாம் வந்து கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தருது. எதுனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு நீங்க வந்து கவர்மெண்ட்ல போனோம்னா இதுலலாம் உங்களுக்கு வந்து ஒர்க்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ கவர்மெண்ட் காலேஜஸ் அப்பார்ட் ஃப்ரம் பிரைவேட் காலேஜஸ், கவர்மெண்ட் காலேஜஸ்ல வந்து எனக்கு எந்த காலேஜஸ் எல்லாம் சீட்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. ஐஐடி மெட்ராஸ், என்ஐடி திருச்சி, அண்ணா யூனிவர்சிட்டி, ஜிசிடி கோயம்புத்தூர், சேலம், தஞ்சாவூர் கவர்மெண்ட் காலேஜஸ். ஸோ பிரைவேட் காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம், பிஐடி, ஹிந்துஸ்தான், அப்புறம் பிஎஸ்டி காலேஜ், சிஐடி கோயம்புத்தூர் காலேஜ். இந்த காலேஜ்ல எல்லாம் உங்களுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு யூஜி ப்ரோக்ராம் நீங்க படிக்கணும்னா இந்த காலேஜ்ல எல்லாம் உங்களுக்கு சீட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலா எனக்கு வேணும் இந்த வீடியோனா ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க என்ன உங்களுக்கு இன்னும் டீட்டெயில் வேணும்ன்ட்டு. நாங்கள் வந்து அதை உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ இது மாதிரியான யூஸ்ஃபுல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.